ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து 2 விதமான ஜூஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம உடம்புல உள்ள கழிவையெல்லாம் வெளியேற்ற உதவுகிற ஒரு அற்புதமான ஜூஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது வெண்பூசணியை வச்சு தான் இந்த ஜூஸ் செய்ய போகிறோம். வெண்பூசணி வந்து உங்களுக்கு ஒரு நாட்டுக்காய். இதில் வந்து நிறைய தண்ணி சத்து இருக்குது. உங்களுக்கு இந்த வெண்பூசணியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு உடம்பு உஷ்ணத்தை குறைக்கவும், கெட்ட கொழுப்பை வெளியேற்றுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விதத்தில் உங்களுக்கு உதவும். நாங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து 2 விதமாக செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வெண்பூசணி வந்து 2 துண்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு இந்துப்பு, 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வெண்பூசணி நம்ம வாங்கின பிறகு துண்டு பத்தையாக வாங்கினோன்னா அது மேலே நிறையா கொட்டை இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா எடுத்துகிட்டு கழுவிட்டு அந்த பின்புறத்தில் உள்ள தோலையும் இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்து குட்டி குட்டி துண்டாக நீங்கள் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வகையான ஜூஸ் வந்து நம்ம தயிர் கலந்து செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம வச்சுருக்க பூசணிக்காயில் பாதி அளவை எடுத்து நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிரும் தேவையான அளவு இந்துப்பும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டோம். இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரியும் ஃபில்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெலிசான துணி வச்சுருந்தீங்கன்னா அந்த துணி வச்சு ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட வெண்பூசணி மோர் ஜூஸ் வந்து இப்போ தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம இந்த வெயில் காலத்துக்கு குடித்தோம் அப்படின்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாகும். ப்ளஸ் வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். இப்போது அடுத்த வகையான ஜூஸில் நம்ம வந்து மீதி பாதி உள்ள பூசணிக்காயை சேர்க்க போகிறோம். இதோடு சேர்த்து நம்ம வந்து மல்லித்தழை சேர்க்க போகிறோம். அப்புறம் இஞ்சி சேர்க்க போகிறோம். இஞ்சி வந்து நம்ம ஜீரணத்துக்கு உதவும். அதே மாதிரி மஞ்சள் வந்து கிருமி நாசினி. ஜீரகத்தையும் சேர்க்க போகிறோம். ஜீரகம் வந்து நம்ம அகத்தை சுத்தம் பண்ணோம். அது மாதிரி டாக்ஸின் எல்லாம் நம்ம மிளகு சேர்த்தோன்னா வெளியேற்றிடும். இந்துப்பும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட இன்னொரு வகையான பூசணி ஜூஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழிச்சும் நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சத்துள்ள காய். நம்ம உடம்பையும் நல்லா குளிர்ச்சியாக வைக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.